அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 48 வலியறிதல். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். வினை வலியும் மேற்கொள்ளப் போகும் முயற்சியின் திறத்தையும், தன் வலியும் தனது வலிமையும், மாற்றான் வலிமையும் பகைவன் வலிமையும், துணை வலியும் துணை நிற்பவனது ஆற்றலையும் தூக்கி அளந்தறிந்து செயல்க. மேற்கொள்ளப் போகும் முயற்சியின் திறத்தை, தனது வலிமையையும் பகைவனுடைய வலிமையும் துணை நிற்பவரது ஆற்றலையும் சீர்தூக்கி அவ்வினையை செய்க. ஒல்வது அறிவது அறிந்து கண் தங்கி செல்வார்க்கு செல்லாததில் ஒல்வது இயல்வது அறிவது அறிய வேண்டியவைகளை திறன்களை அறிந்து தெரிந்து அதனிடத்தில் தங்கி நின்று செல்வார்க்கு போவோர்க்கு செல்லாதது முடியாதது இல்லை. செய்ய வேண்டிய செயலில் முழு விவரங்களையும் அறிந்து மேலும் முழு கவனத்தையும் அச்செயலின் மீது செலுத்தி பிறகு அச்செயலை செய்ய முயல்பவருக்கு முடியாத செயல்கள் என்று என்றொன்றும் இல்லை. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். உடைத்தம் தம்முடைய வலிமை அறியாதவர் தெரிய மாட்டார்க்காக ஊக்கத்தின் மன வீழ்ச்சியின் ஊக்கி விலை செய்ததலை தொடங்கி இடுக்கண் இடையிலேயே முறிந்தார் கெட்டவர் பலர். தம்முடைய இயல்பான வலிமையை நன்கு உணராமல் ஊக்க மிகுதியால் ஒரு செயலை தொடங்கி இடையில் அதனை முடிக்க முடியாமல் அழிந்தவர்கள் பலர். அமைந்தாங்கு ஒழுகலான் அளவறியான் தன்னை விழுந்தான் விரைந்து கெடும். அமைந்து அங்கு சூழ்ந்து அமைந்துள்ளபடி ஒழுகான் நடந்து கொள்ளாதவனாய் அளவு அறியான் அறியாதவன் தன்னை விழுந்தான் பெரிதும் உயர்வாக எண்ணி மகிழ்பவன் விரைவில் கெடும் அழியான். அமைந்திருந்தும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒத்துப்போகாமல் தன் வலிமையின் அளவினை அறியாமல் தற்பெருமை பேசிக் கொள்பவன் விரைவில் கெடுவான். பீலிபை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெழும். பீலி மயிலின் தொகை பெய் ஏற்றி சாகாடும் வண்டியும் அச்சி வண்டியின் சக்கரம் கோர்க்கப்படும் மரம் முறியும் அப்பண்டம் அந்த பொருள் சால பெருமளவே மிகுந்த பெருக்கி பெயின் இட்டால் மென்மையான மயில் இறகுகள் ஏறும் வண்டியே. அதனால் கூட அளவு மீறி மயில் இறகுகளை ஏற்றினால் வலு தாங்காமல் வண்டி அச்சி முறிந்துவிடும். நுனி கொம்பன் ஏறினார் அஃதிருந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும். நுனி முனை கொம்பு சிறுகினை ஏறினார் ஏறியவர் அஃது இறந்து கடந்து ஊக்கின் முயன்றால் உயிர்க்கு இறுதி முடிவு ஆகிவிடும். ஒரு மரக்கிளையின் நுனி வரை ஏறி சென்றவருக்கு ஊக்கம் மிகுதியான் அளவினை கடந்து மேலும் முயல்வாராயின் அம்முயற்சி அவர் உயிருக்கு இறுதியாகிவிடும். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. ஆற்றின் வழியால் அளவு அறிந்து எல்லை தெரிந்து ஈக கொடுக்க அது பொருள் போற்றி காத்து வழங்கும் கொடுக்கும் நெறி வழி. தம்மிடம் உள்ள பொருள்களின் கொடுக்கும் அளவினை அறிந்து கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுவே பொருளை போற்றி வாழ்ந்து வரும் நெறியாகும். ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடிலே போகாறு அகலா கடை. ஆகு ஆறு வருவாய் அளவு வரையறை இடித்து சிறிது ஆனாலும் கேடு அழிவு இல்லை போகும் செலவழியும். ஆறு நெறி அகலா கடை வரவுக்கு மேல் விரிவுபடாமல் இருத்தல். பொருள் செலவாகும் வழி பெரிதாக இல்லாமல் இருந்தால் பொருளினது வரவு வரும் வழி சிறிதாக இருந்தாலும் துன்பம் இல்லை. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். அளவு எல்லை அறிந்து தெரிந்து வாழ மாட்டாதவன் வாழ்க்கை வாழ்வு உள இருக்கின்றன போல போன்று இல்லாகி இல்லையால் தோன்றி கெடும் அழியும். தன்னிடம் உள்ள பொருளின் அளவறிந்து வாழாதவனின் வாழ்க்கை முதலில் இருப்பது போல தோன்றி பின் அத்தோற்றம் இல்லாமல் போய்விடும். உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வள்ளிக்கடும். உள இருக்கின்ற வரை அளவு தூங்காது ஆராயாது ஒப்புரவு உதவி செய்தல் ஆண்மை திட்டம் வள செல்வினது வரை எல்லை வல்லை விரைய கெடும் அழியும்.
தனக்குள்ள செல்வத்தின் அளவினை சீர்தூக்கி பார்க்காமல் ஒப்புரவு அறிதலை மிகுதியாக செய்ய முற்பட்டால் ஒருவனது செல்வத்தின் அளவு விரைந்து கெடும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.